தாவீதுக்கு வந்த போராட்டங்கள் அப்படியாக தான் இருந்தது. ஒரு வாக்குத்தத்தத்தை சுமந்து கொண்டு இருக்கிறார், தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்தை சுமந்து கொண்டு இருக்கிறார். ஆனா சுமந்து கொண்டு வனாந்தரத்துல தான் ஓடிட்டு இருக்கிறார். அரண்மனையில உட்காருல, ஒரு ராஜாவினுடைய ஸ்தானத்துல சிங்காசனத்துல அவர் உட்கார்ந்து இல்ல, வனாந்தரத்துல ஓடிட்டு இருக்கிறார். நம்ம வனாந்தரத்துல ஓடிக்கொண்டு இருக்கிறோம் என்பதற்காக நம்ம இடத்துல வாக்குத்தத்தம் இல்லை என்று சொல்லி அர்த்தம் இல்லை, நம்ம தெரிந்து கொள்ளப்படல என்று சொல்லி அர்த்தம் இல்லை, நம்மை ஆண்டவர் நடத்தல என்று சொல்லி அர்த்தம் இல்லை. நம்மளை யாரோ துரத்திட்டு இருக்கிறாங்க என்பதற்காக நம்ம ஓடிக்கொண்டு இருக்கிறோம் என்பதற்காக that doesn't mean that we are left alone. நம்ம தனிமையிலே விடப்பட்டு இருக்கிறோம் என்று சொல்லி அர்த்தம் இல்லை. நம்முடைய புரிதலை நம்ம கொஞ்சம் மாத்திக்கணும். we have to change our understanding. நம்ம இப்படியெல்லாம் செயல்பட்டால் நமக்கு ஜெயம் உண்டு என்று சொல்லி நம்ம யோசித்து வைத்திருக்கிற விதங்களை மாற்றிக்கொள்ளணும். உலகம் இப்படியெல்லாம் நமக்கு விரோதமாக சவால் விடுது, நம்மை சுற்றிலும் நம்மை பகைக்கூடிய மனிதர்கள் எல்லாருமே இப்படிதான் நம்ம எதிர்த்து வருகிறார்கள், நாமளும் பதிலுக்கு அப்படியே கிரியை செய்வோம் என்கிற புரிதலை மாத்திக்கணும். You don't have to do what the people are doing to you.